மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. மக்கள் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை வரவழைப்பதற்காக ஏன் சனிக்கிழமை தேர்வு பண்ணாங்க தெரியுமா? வாரத்தின் இறுதி நாளில் மக்கள் வேலைக்கு போவதை தடுக்கக்கூடாது, பிள்ளைகள் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்வதை தடுக்கக்கூடாது, வணிகர்கள் தன் வேலையை செய்ய வேண்டும், மீனவர்கள் வாரந்தோறும் விடுமுறை நாளாக இருக்கிற சனிக்கிழமை ஓய்வெடுக்கிற நேரத்தில் நாம் நாகப்பட்டினத்தில் போய் பேச வேண்டும் என்பதற்காகவே எல்லோருக்கும் ஒரு ஓய்வை தருகிற நாளாக இருக்கிற காரிக்கிழமை அன்று ஒரு முடிவை எடுத்துத்தான் காரிக்கிழமை தோறும் விஜய் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். அந்த வகையில் இரண்டாவது கட்ட பயணமாக வரலாற்றின் தீர்ப்பை எழுதி மாற்றி தருகிற மகத்துவம் சேர்க்கிற நாளாக காரிக்கிழமையை தேர்வு செய்து நாகப்பட்டினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சை கேட்டீங்களா? கேட்டேன் சார், கேட்டேன். மக்கள் நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப கிளியராக இருக்காங்க அப்படின்னுட்டு. ஃபைன் சார், இதெல்லாம் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர அவரோட தொண்டர்களா இல்லை ரசிகர்களா அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு வேறு மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே வாக்கா மாறுமா அப்படின்றது கேட்கும்போது இது நம்மளே யோசிப்போம்ல சார். உலகத்திலேயே நாற்காலிகளுக்கு மாநாடு போட்ட தலைவர்களை பார்த்துருக்கிறீங்களா?